வெல்கம் டு மன்சூர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான சோயா கிரேவி வந்து பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சமாக நான் சோயா ஆட் பண்ணுறேன். இது 2 மினிட்ஸ் அந்த வாட்டரில் நல்லா பஞ்சு போல் மாதிரியும். அப்போ நம்ம இதை வடிகட்டி தனியாக எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா பல்ஜாக வந்துருச்சு பாருங்கள். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். நான் ஒரு பேனில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இதில் நான் ஒரு 2 பெரிய தக்காளி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். தக்காளி நல்லா குழைய வேகட்டும். தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதில் மசாலா ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் நான் மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, தனியாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இந்த மசாலாவோட பச்சை வாசனை நல்லா போகிற வரைக்கும் அதை நல்லா வதக்கி விட்டுலாம். மசாலாலாம் நல்லா எண்ணெயில் வெந்து வந்திருக்கு. இப்போ நான் இது கூட ஒரு சின்ன கப் அளவில் கெட்டி தயிர் ஆட் பண்ணுறேன். இதே நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது. இப்போ நான் ஆல்ரெடி நம்ம ஹாட் வாட்டரில் போட்டு வச்சுருந்தேன் இந்த சோயாவை சுத்தமாக தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சு எடுத்திருக்கேன். இப்போ இது இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் நான் ஒரு 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கொதிக்க விடுங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி எடுத்திருக்கேன். இது காய்ந்த வெந்தயக்கீரை. இதை மேலே இதை அப்ளை பண்ணிடலாம். இது நீங்கள் கொடுக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை கஸ்தூரி மேத்தி இல்லைன்னா நீங்கள் கொத்தமல்லி கூட ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு நம்மளோட கிரேவி. நீங்கள் இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்.
பாருங்கள், ஒரு சூப்பரான சோயா கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.